போக்சோ வழக்கில் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்ட்டுக்கு இடைக்கால தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம் பாரதிராஜா. கர்நாடக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழு விவரங்கள்? பிடிவாரண்ட் பின்னணி என்று பார்க்கணும். 16 வயது பெண்ணுக்கு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சதாசிவ நகர் காவல் நிலையத்துல முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் 3 முறைக்கு மேல் சம்மன் அனுப்பியும் ஆஜராகாதால் நேற்றைய தினம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சிஐடி, இந்த வழக்கை விசாரிக்கும் சிஐடி ஆனது அணுகி பிடிவாரண்ட் எடியூரப்பாவுக்கு எதிராக பிடிவாரண்டை பெற்றது. அது மட்டுமல்ல, எடியூரப்பாவை கைது செய்வதற்காக டெல்லியில் இருக்கும் தகவலை அறிந்து டெல்லிக்கு ஒரு தனிப்படையும் விரைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் எடியூரப்பா தரப்பு இன்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார்கள். அதில் தான் 17ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவேன், அரசியல் காரணங்களுக்காக பயணங்களில் உள்ளதால் 17ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவேன் என தெரிவித்திருக்கும் நிலையிலும் இந்த கைது வாரண்டானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி தற்காலிகமாக இந்த கைது வாரண்டிற்கு தடை விதித்திருக்கிறார். வரும் 17ஆம் தேதி ஆஜராகாத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் தற்போதைக்கு எடியூரப்பா கைதில் இருந்து தப்பித்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அது மட்டுமல்ல, 17ஆம் தேதி ஆஜராகவில்லை என்றால் அடுத்த கட்டமாக உடனடியாக கைது செய்யக்கூட வாய்ப்பு இருக்கிறது. நன்றி பாரதிராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.